சனீஸ்வரரோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற ராசிக்காரர்கள் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எள்ளு ஒரு 1/2 கிலோ இல்லை 1 கிலோ வாங்கி அதை கருப்பு துணியில மடிச்சு வச்சு நீங்க தூங்கும் போது உங்க தலையணைக்கு அடியில வச்சு ஒரு 8 நாள் படுத்துக்குங்க. 9வது நாள் சனிக்கிழமை வரும்படி கணக்கு வச்சுக்கோங்க. நீங்க கோயிலுக்கு போற அன்னைக்கு அந்த எள்ளை உருண்டை பிடிச்சி கோயிலுக்கு எடுத்துட்டு போங்க. கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டு வாங்கினதும் கோயிலுக்கு வெளியே எந்த ராசிக்காரங்களுக்கு எத்தனை விளக்கு போடணும்னு இருக்கும் அந்த விளக்கையும் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போன எள்ளையும் சாமிகிட்ட வச்சு படைச்சிட்டு அர்ச்சனை தட்டில் ஒரு கருப்பு துணி கொடுத்துருப்பாங்க. அந்த கருப்பு துணியை உங்கள் கஷ்டத்தை நினச்சிட்டு அந்த மரத்தில் கட்டிடுங்க. மரத்தில் கட்டினதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த விளக்கை சாமிக்கு ஏற்றிட்டு நீங்கள் வெளியே போனதுக்கப்புறம் அந்த எள்ளுருண்டையை வெளியே இருக்கிறவங்களுக்கு அன்னதானமாக கொடுத்துருங்க. அன்னதானம் பண்ணிட்டு கோயிலில் ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துல உங்கள் காலை அலம்பிடுங்க. அது போதும்.